Hello friends, welcome to Lukshiga Samayal. நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshiga Samayala subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை skip பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல முட்டை சப்பாத்தி ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டா அதே சமயம் ரொம்ப சீக்கிரமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் தேவையான ingredients என்னென்னன்னு பார்த்தலாம். முட்டை, சப்பாத்தி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், எண்ணெய், உப்பு. அவ்வளோதாங்க. நான் சப்பாத்தி ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக எண்ணெய் இல்லாமல் அதுவும் ரேஷன் கோதுமையில் எப்படி செய்யறதுன்ற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தர, தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம முட்டை சப்பாத்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டை தட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், அதை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 7 பல் பூண்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இப்படி தட்டி எடுக்க வேண்டாம்னா நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா தட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால தான். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம முட்டை மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வெங்காயத்தை நல்லா வதங்க விட்டுடலாங்க. ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக சாஃப்டானால் போதும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தட்டி வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. தக்காளியும் நல்லா சாஃப்டாகி வரட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாகி வந்துடுச்சு. இப்போ இதில் மசாலாஸில் ஆட் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இதில் இப்போ நான் 6 முட்டை சேர்க்குறேங்க. 6 முட்டையை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கை விடாமல் நல்லா கொஞ்ச நேரம் கலந்துட்டே இருங்க. அப்போ தான் முட்டை இந்த மசாலா கூட நல்லா சேர்ந்து வரும். கை விட்டு நம்ம கலந்தனா முட்டை பொரியல் மாதிரி ஆகிடும். இது நல்லா உதிரியாக இந்த மாதிரி மசாலாவோடு சேர்ந்து வரணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி. அப்போ தான் நல்லா சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், முட்டையும் நல்லா வெந்து வந்துருச்சு, பார்க்கும்போதே தெரியும். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. நீங்கள் காரத்துக்கு கடைசியில் மிளகுத்தூள் சேர்க்கறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை காரம் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்தா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால தான். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நம்மளோட முட்டை மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்ச முட்டை மசாலாவை தேவையான அளவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு சாஸ் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் மசாலா வைக்கிறதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே மசாலா வச்சு ரோல் பண்ணிவிடுங்க. சாஸ் இல்லாமலும் நல்லாயிருக்கும். வேணும்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் சாஸ் வச்சும் கொடுங்க, நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மசாலா வச்சாச்சுங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நான் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி வச்சுருக்கேன், அது ஆப்ஷனல் தான். பாருங்கள், அவ்வளோதாங்க. நம்மளோட முட்டை சப்பாத்தி ரோல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். இது போல் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.